ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலே லை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இன்றைக்கி வந்து இன்க்ரீடியண்ட்டை போட்டு எப்படி வந்து சோப்பு செய்கிறது அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி 2 இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன். ஒரு இன்க்ரீடியண்ட் லை, இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து கோகனட் ஆயில். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ செய்கிற நலுங்கு மாவு சோப்புனால் நலுங்கு மாவு. உங்களுக்கு என்ன சோப்பு வேணுமோ அந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து 1 கேஜிக்கு வந்து லை ரெடி பண்ணி வச்சிடணும். அதனால் 1 கேஜி கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த பதத்துலேயே நம்ம வந்து மோல்டில் வந்து ஊற்றிடக்கூடாது. அதோடைய வெயிட் ரொம்ப கம்மியாகும். அதனால் அதுவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து நம்ம வந்து மோல்டில் வந்து ஊற்றணும். ஓகேவா? பிளெண்டர் இருக்கிறவங்க பிளெண்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி கையிலையே செஞ்சு தான் வந்து போர் பண்ணேன். அதனால் அந்த 2018லேருந்து என்னுடைய மெத்தட் வந்து இது மட்டும்தான். வேறு எந்த மெத்தடும் நான் இன்னும் ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கையில் வந்து கிண்டும்போது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பை பற்றின ஒரு கிராட்டிடியூட் நமக்கு கிடைக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு இருந்த சந்தோஷம், இன்னும் நான் ஒவ்வொரு தடவையும் சோப்பு பண்ணும்போது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இது மூலமாக தான் நான் எங்களுடைய பிஸ்னஸையே ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ரெடி ஆனதுனால நம்ம மோல்டில் எப்படி ஊற்றுறோன்னு பாருங்கள். மோல்டுக்கு கொஞ்சம் மேலே ஒரு குமியல் மாதிரி இருக்கிற மாதிரி ஊற்றணும். அப்போ தான் அந்த சோப்போடைய வெயிட் வந்து 50 கிராம்னா 50 கிராம் இருக்கும். இல்லை நம்ம கரெக்டாக ஊற்றினா போதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 கிராம் உள்ளது 45 கிராம் ஆகும். அப்புறம் நாள் ஆக ஆக 40 கிராம் ஆகும். அதனால் ஊற்றும் போதே கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரிக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா எவ்வளோ கிராம் மோல்டில் ஊற்றுறீங்களோ அவ்வளோ கிராம் வந்து அந்த சோப்பு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஊற்றிட்டுருக்கோம். நமக்கு சோப்பு ரெடியாக போகுது. ஆக்சுவலி இது ஊற்றி 45 டேஸ் கழித்து தான் வந்து நம்ம இந்த சோப்பை நம்ம எடுத்து குளிக்கணும். ஓகேவா? இப்போ கிழிச்சு ஊற்றியாச்சு ஒரு வழியாக. இதுதான் எங்களுடைய சோப். 2018 இந்த சோப் போட்டோம். அதோடைய ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள். 2019லேயே வந்து ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன்.